காலையில் எழுந்தவுடன் நிய்யத் வைக்க வேண்டும், இன்று இரவு தூங்குவதற்குள் குறைந்தபட்சம் 100 தடவை நான் சலாம் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். எத்தனை தடவை? 100 தடவை சலாமை பரப்புங்கள். சலாம் அல்லாஹ். சலாம் என்பது யார்? அல்லாஹ். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் ஒரு பேர் என்ன? சலாம். அஃஷுஸ் சலாம். சலாமை பரப்புங்கள். போகும் இடமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மாற்றார்கள் கூட இன்று இஸ்லாமியர்களை பார்த்தால் வணக்கம் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு, அவர்களுடைய சம்பிரதாயங்களை விட்டுவிட்டு, பாய்மார்களை கண்டால் அவர்களுடைய நாவிலும் பாய் சலாம், சலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தை மாற்றார்களை உபயோகிக்கும் போது சமுதாயத்திலே பெரிய கவலை. எத்தனையோ பேர் சலாம் சொல்றாங்க, பதில் சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம். கண்ணியமான தாய்மார்களை சலாம் சொல்லாமா? இன்ஷா அல்லாஹ். வீட்டிற்குள் நுழைஞ்சவன சலாம் சொல்லாமா? மதரசா மாணவிகள் பாருங்க, மதரசாவுக்கு வரும்போது சலாம் சொல்லுவாங்க, அதே வீட்டுக்கு போயிட்டா சலாமே சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு போனா சலாம் கிடையாது, தூக்கி வீசுவாங்க. செருப்பு ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம். கொஞ்ச நேரம் தான் எல்லா மரியாதையும் கண்ணியமும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா தாய்மார்களுடைய பேரண்ட்ஸுடைய கோரிக்கை, என் பிள்ளை மதரசால 3 வருஷம் படிச்ச ஆலிமா ஆயிருச்சு, இன்னும் பெற்றோரை மதிக்க தெரியல, உறவுகளை மேம்படுத்த தெரியல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, அதே போல் பராத்தினுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, மேராஜினுடைய இரவு, இந்த இரவுகளில் புண்ணிய நாட்களில் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டும் என்றால் இது போன்ற புண்ணிய நாட்களில் இஸ்லாம் அற்புதமாக ஹதீஸில் தருகிறது, உறவுகளை மேம்படுத்தாதவரை உன்னுடைய பராத்தினுடைய இரவு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தொடர்ச்சியை நாம விட்டுறக்கூடாது. நபி அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்தவுடன் முதலாக செய்த உபதேசங்கள் எத்தனை? 4 உபதேசங்கள். முதல் உபதேசம் என்ன? சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். அஃஷுஸ் சலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சலாமை பரப்புங்கள். முதலாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, கணவனுக்கு, பெற்றோருக்கு, எல்லா இடத்திலும் சலாமை பரப்புங்கள். சலாம் அல்லாத எந்த காணிக்கையும் இஸ்லாத்தில் பரிபூர்ணமான காணிக்கை அல்ல. குட் மார்னிங், குட் ஈவினிங், டாடா எது வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் எதுவும் முழுமை அல்ல. எதுவும் எல்லா இடத்திலும் சொல்லுவதற்கான வார்த்தையும் இல்லை. மௌத்தினுடைய இல்லத்திலும் நீங்கள் தாராளமாக சலாம் சொல்லலாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹுடைய முதல் உபதேசம் சலாமை பரப்புங்கள். உம்மத்தில் எடுபட்ட சுன்னத் இது. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக. இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள்,